ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்குது பாருங்கள், ஏர்போர்ட் துறையில் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்க பாருங்கள், அங்கேருந்து ஒரு சூப்பரான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவி அப்படின்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. அதுவும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு. டோட்டலாக 309 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு 125, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷனுக்கு 30, ஓபிசி என்சிஎல் 72, எஸ்சிக்கு 55, எஸ்டிக்கு 27, அந்த மாதிரி டோட்டலாக 309 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் ரெகுலர் பேட்ச் எக்ஸிக்யூட்டிவ் ஃபார் 3 years இன் சயின்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது டிகிரியில் சயின்ஸ் டிகிரி இருக்கும். முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்கள் டிகிரியில் ஃபிசிக்ஸ் மற்றும் மேத்தமேட்டிக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். அல்லது ஃபுல் டைம் ரெகுலர் பேட்ச் டிகிரி கேட்டிருக்காங்க இன்ஜினியரிங்கில். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங்கிலும் கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக வந்திருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் பார்த்தா ஸ்போக்கன் மற்றும் ரிட்டன், ஸோ படிக்க மற்றும் அதாவது எழுத பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் பார்த்தா பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இதான் உங்களுக்கான கல்வி தகுதியை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 27 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி அதிகமாக 5 years எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணுங்கள். ஓபிசி என்சிஎல் 3 years வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூ கேட்டகரி எக்ஸ்ட்ராவாக 10 years வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான ஏஜ் லிமிட். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 25/4/2025 24/5/2025 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். 1 month வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எக்ஸாமுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் 40,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு பேசிக் பே இருக்குது, டிஏ கொடுத்துருக்காங்க, பெருக்கு இருக்குது, ஹெச்ஆர்ஏ, அந்த மாதிரி பல பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பேரானமுக்கு 13 லட்சம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி கிடைக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேர் வில் நாட் பி எனி நெகட்டிவ் மார்க்கிங், ஸோ நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக வாய்ஸ் டெஸ்ட் இருக்க போது, சைக்கோட்ராக்டிக் அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் டெஸ்ட் இருக்க போது, சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட் இருக்க போது, மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், ஸோ இது எல்லாமே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முதல்ல எக்ஸாமினேஷன் நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஸோ இப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளை, ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு கரியர் வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 24ஆம் தேதி தான் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஃபோட்டோ சிக்னேச்சர் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1000 rupees நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1000 rupees பொறுத்த வரைக்கும் அந்த கேட்டகரி ஓபிசி கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி அவங்க இருந்தாலும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு ஃபீஸ் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்தா அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் ஃபீஸ் இல்லை. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து மற்றவங்க 1000 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் மூலமாக. ஓகே, அதுக்கப்புறம் ஸோ மீதி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். இப்போதைக்கு அப்ளிகேஷன்ஸ் இல்லை. 25ஆம் தேதி உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. அன்றைக்கி இந்த வெப்சைட் AI.aero இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க.
ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்லேருந்து வேலையை இப்போ கொடுத்துருக்காங்க, மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதான் இந்த ஜாப்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.